கலவரம், வன்முறை, ரத்தம் சிந்துவது, கொலை நடத்துவது, கொள்ளையடிப்பது, வெறுப்பை விதைப்பது, இதை தவிர பாஜகவுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு சொல்லுங்க. கன்னியாகுமரியில் அண்ணன் தம்பியா மாமா மச்சானா கொண்டும் கொடுத்தும் இருந்த மக்களை தனித்தனியாக பிரித்ததன் காரணமாகத்தான் அவங்க இன்றைக்கும் இங்கே வலுவாக இருக்காங்க. இங்கே கோயம்புத்தூரில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எல்லாத்தையும் திரட்டினதுனால தான் அவங்க இருந்திருக்காங்க. இந்தியாவையே இந்து வெர்சஸ் அதர்னு பிரித்து ஒரு வெறுப்பை விதைத்து அதில் தான் ராமர் கோயில்னு சொல்லி அவங்க போனதன் மூலமாகத்தான் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. அவங்கக்கிட்ட எல்லாத்துக்கும் வீடு கொடுப்போம், எல்லாத்துக்கும் வேலை கொடுப்போம், எல்லாத்துக்கும் நிலம் கொடுப்போம், எல்லாத்துக்கும் மருத்துவம் கொடுப்போம், எல்லாத்துக்கும் கல்வி கொடுப்போம், இப்படி சொல்கிற அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. அவங்களுடைய ஒரே மூலதனம் வன்முறை மட்டும்தான். எனவே அதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. பட் தமிழ்நாடு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காது. we will fight it out. ஆனால் அவங்க எவ்வளோ சீரியஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு கான்ஸ்டியூஷன் கோர்ட்டில் இருக்கிறவர் ஒரு டிஸ்பியூட்டாக கோர்ட்டில் டிஸ்பியூட்டாக இருக்கிற ஒரு மேட்டரில் அவர் ஒரு சார்பாக நிற்க முடியுமா? அவர் சட்டத்துக்கு விரோதமாக நிறையா செஞ்சுருக்காரு. அதில் தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சவர். அவர் குஜராத்தில் அவ்வளோ தூரம் கொண்டுட்டு கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் நீங்கள் ஒரு வண்டியில் போகும்போது நாய்க்குட்டி அடிபட்டு செத்து போனால் நீங்கள் டிரைவராக இருந்தாருன்னா பின்னால் இருந்தா என்ன நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்களா என்று தன்னுடைய வருத்தத்தை அப்படித்தான் பதிவு செய்வதற்கான வார்த்தையை தேர்ந்தெடுத்த மனிதர். அவர்களுக்கு உயிர் துச்சம், அவர்களுக்கு உயிர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. நீங்கள் அதனால தான் ஃபேசிசத்தை நீங்கள் சின்னதாக ஒரு வன்முறை, சின்னதாக ஒரு கொலை அப்படி பார்க்காதீங்க. நீங்கள் ஆண்டாண்டு காலமாக நீங்கள் கட்டி எழுப்பி வந்திருக்கிற முற்போக்கு விழுமியங்கள் அனைத்தையும் விடாமல் அழித்தொழிப்பது தான் அவங்களுடைய ஏற்பாடு. ஃபாசிசத்தை திரும்ப சில பேர் என்னென்னா கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வருவாங்க, அல்லது சண்டைக்கு அதில் கூட அவங்க அப்படி கிடையாது. போலீஸு மற்றவங்க கையில் இருக்குன்னா பேசாமல் பின்னுக்கு போயிடுவாங்க. ரொம்ப ரொம்ப அது என்னது, மனித நாகரிகத்திற்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் அது. அதை நீங்கள் நான் இது காழ்ப்புணர்ச்சியில் நீங்கள் வரிசையாக எடுத்து பாருங்களேன். ஒரு பிஞ்சு குழந்தைய எவனாவது கொல்லுவானா? வயிற்றில் இருக்கிற குழந்தைய கொல்லுவானா? தேசத்தினுடைய பிதாவை எவனாவது கொல்லுவானா? கொன்னவனை தூக்கி வச்சு கொண்டாடுவானா? இது எந்த ஊரில் நீங்கள் பார்க்க முடியும்? அவங்க தான் அப்படி பண்ணும். அதே போல் உங்கள் சொந்தக்காரங்களோ மற்றவங்களோ ஒரு 7 பேரை பாலியல் வன்கொடுமை செய்து 14 பேரை கொலை செய்தவர்களை மாலை போட்டு எவனாவது வரவேற்பானா? அவனை முதல்ல வெளியே விடுவானா? வெளியே விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. வந்தோடனே மாலை போட்டு வரவா இருக்கிறாங்க. ஸோ அந்த கூட்டம் மொத்தமும் நீங்கள் நாகரிகமற்ற ஒரு சமூகம் இருந்தது பார்த்தீங்களா, அதை நோக்கி நம்ம இழுத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்கள் சண்டை போடுறது, இதை பண்ணால் என்ன நடக்கும், அதல்ல. அது மொத்தமுமே நீங்கள் எது சமூக விரோதம்னு சொல்கிறீங்களோ அதை சமூகத்துக்கு நல்லதுன்னு சொல்கிற கூட்டம் அது. காந்தியாக இருந்தாலும் சரி, பன்சாராவாக இருந்தாலும் சரி, கௌரி லங்கேஷாவாக இருந்தாலும் சரி, கருத்து பிடிக்கலைன்னா ஆளை போட்டு தள்ளிடுவாங்க. பட் அப்படி தமிழ்நாடு அரசாங்கம் யோசிக்கக்கூடாது. அந்த கருத்துக்கு எதிராக மக்களை நிப்பாற்றணும், உரிய பாதுகாப்பை பிரதமருக்கு வழங்கணும். ஆனால் நம்ம ஊரில் ஒரு பிரதமர் ஒரு இடத்துக்கு போக முடியாது கூடாது என்று தடுக்கிற வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. அது அரசியல் இல்லை. நான் 2வது நாள் நிகழ்வு சொல்கிறேன். அது அசிங்கம். நீங்கள் ஒரு இவ்வளவு கேவலமாக தரம் தாழ்ந்து ஒரு கும்பல் நடந்து கொள்கிறதுனா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு டிஸ்பியூட் இருக்கக்கூடிய இடத்துல நான் அதை சுற்றி ஒரு பிரதமர் போவார், அதுக்கு பின்னால் கூட்டம் வான்னு கூப்பிடுறது இருக்கு இல்லையா, அது எவ்வளவு கேவலமானது. எடப்பாடியாக இருக்காரு. எடப்பாடி பொதுக்கூட்ட ஸ்டேஜில் அந்த வரவேற்பு விளைவில் பெரியார் படத்தை அவராவது கொஞ்சம் யோசிச்சு வச்சுருக்கணும். பழக்க தோஷம் சில பேருக்கு இருக்குன்னு தெரியுமா? அந்த பழக்க தோஷத்தில் வச்சுட்டாங்க, பெரியார் ஃபோட்டோவை வச்சுட்டாங்க. எடுன்னு சொன்னால் எடுத்துட்டாங்களாங்க. பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு சின்னோண்டு ஃபோர்ஸ், ஆனால் வலுவான கட்சி கூட்டணியில் இருக்குது. நீங்கள் அதிமுக எடுன்னு சொன்னோன்னு எடுத்துட்டாரு. நல்ல வேலை. எனக்கு ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமியை நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன். சாவர்கர் படத்தை வையே, கோட்சே படத்தை வையின்னு சொன்னால் அவங்க வைக்க சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்களா பாவம் பார்த்து வைக்கலையா, இல்லை சொன்ன பிறகும் இவர் தடுத்திருக்காரான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு போவார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக என்கிற கட்சியை எப்படி நீங்கள் யானையை பிச்சை எடுக்க விடுறது மாதிரி இது. அதிமுக என்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை சொல்றாரு, இது வெறும் கூட்டணிக்கு தான், கொள்கையில நாங்கள் பாஜக கொள்கை எங்க அவன் அப்படி பார்க்கலங்க. நீங்கள் பெரியார் படத்தை இங்கே எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறவன் நாளைக்கு அவன் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியார் சிலைகளையும் பெரியார் படத்தையும் நீங்கள் தடை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்?
ஏங்க இது ஒரு நாள் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்தில் பெரிய கட்சி தன்னுடைய தலைவராக வைத்திருக்கிற ஒருத்தருடைய படத்தை கீழே தூக்கி போடு அப்படின்னு தூக்கி போட்டார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தமிழ்நாட்டை நீங்கள் உங்கள் கட்சியை என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது, இடி ரைடு வராது அல்லது ஐடி ரைடு வராதுன்னா நீங்கள் எதையாவது செஞ்சுட்டு போங்க. ஆனால் தமிழ்நாட்டை இப்படி சீர்குலைக்காதீங்க. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி என்கிற பெயரில் தமிழ்நாட்டை ஒரு பல பத்தாண்டுகள் பின்னுக்கு இழுப்பதற்கு பாஜகவோடு கைகோர்த்து நிற்கிறார். வரலாறு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மன்னிக்கவே மன்னிக்காது. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இந்த கேள்வியை நீங்கள் கேளுங்க, ஏன் நம்ம பெரியார் படத்தை இவன் போட சொல்கிறான்? இது சரியாங்கிற கேள்வியை அதிமுக உறுப்பினர்கள் கேட்கணும்ல. நீங்கள் எல்லாரும் சிவி சண்முகம் இல்லை, காந்தி பேரை வச்சான்னா இன்னொரு பேரை வச்சான்னா அது ஒழுங்காக நடந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எல்லாருமே அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொரணை இருக்குல்ல. செல்லூர் ராஜ்லாம் நான் அப்படிப்பட்ட நபர் தான், அவருக்கு அம்மாக்களும் கலாய்க்கலாம், ஆனால் பெரியார் மீது பற்று இருக்கிறாரு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், நான் KP முனுசாமி அவர்களை கேட்க விரும்புகிறேன், கடம்பூர் ராஜு அவர்களை கேட்க விரும்புகிறேன், ஜெயக்குமார் அவர்களை கேட்க விரும்புகிறேன். நீங்கள்லாம் இதை அங்கீகரிக்கிறீங்களா? பெரியார் படத்தை வைத்திருந்த படத்தை தூக்கி எறிவதை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்களா? நீங்கள்லாம் பதில் சொல்லணும். இந்த இன்பதுரைன்னு ஒருத்தர் ஏதோ கோர்ட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு அடிக்கடி, உங்களுக்கு இதுல எல்லாம் சொரணை வராதான்னு நான் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழ் மகன் ஹுசேன், நீங்க சொல்லுங்க, தமிழ் மகன் ஹுசேன் நீங்க தானே அந்த அதுக்கு ஏதோ அவைத்தலைவராக இப்பவும் அவர் தான் இருக்காரா? இல்லை, அவைத்தலைவர் மாத்திட்டாங்க, அவைத்தலைவராக இருந்தீங்க, இது நியாயமா? நீங்க சொல்லணும். ஆனால் அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அமைதியாக இருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்களே நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் அதிமுகவை நேசிக்கிறவர்களே நீங்க சொல்லுங்கன்னு அவங்ககிட்ட தான் நம்ம கேட்கணும். கட்டாயம் அதிமுகவினுடைய தொண்டர்கள் இதை ஏற்கவே மாட்டார்கள், ஏற்கவே மாட்டார்கள். இப்போ பெரியார் படத்தை தூக்க சொன்னது பாஜக அந்த கூட்டத்தில்ன்றது, அது எடப்பாடி அவமானமா உணரணுன்றது வேற, அது உண்மையிலேயே அதிமுக அவமானப்படுத்துறதா, தமிழ்நாட்டை அவமானப்படுத்துறதா எடுத்துக்க முடியுமா? தமிழ்நாட்டை அவமானப்படுத்துறது தான். நீங்க அதில் அதுக்கு ஒத்து போனது எடப்பாடி. பட் என்ன பிரச்சனைனா, இது எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய அடையாளங்களை, எனக்கு பெரியாரை பிடிக்குதா இல்லையா, பெரியாருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் விமர்சனம் இருந்ததா இல்லையா, இதெல்லாம் இருக்கும். இங்கே ஒன்று தெரியுமா, நல்லக்கண்ணு இறப்புக்கு அதிமுகவில் ஜெயக்குமாரை தவிர யாரும் வரல தெரியுமா? அது விமர்சனம் எழுப்பப்பட்டது. அவர் அந்த தோழரோட ஹவுசிங் போர்டு கூட இவர் பீரியடில் தான் கேன்சல் செய்யப்பட்டது. ஆனால் அதை தாண்டி ஒரு இல்லை அதெல்லாம் பண்ணிட்டு போகட்டும், அதெல்லாம் தாண்டி அவர் வச்சிருக்க அந்த சிவப்பு பைய, அதில் இருக்க புத்தகம், அவர் கட்டியிருந்த வேஷ்டி சேட்டையெல்லாம் கூட எடுத்துகிட்டு போட்டோம், சட்டவிரோதம்னு சொல்லிட்டு போட்டோம். என்ன பிரிட்டிஷ்காரன் தான் பண்ணா, இவங்களும் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு இறப்புக்கு கூட நீங்கள் வர மாட்டீங்களாங்க, அதாங்க அவங்க. எனவே அது வரல, அதனுடைய நீட்சி தான். அவங்க கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அவருடைய கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்னாலும் என்னது, சேலத்துக்கும் ஈரோட்டுக்கு எவ்வளோ தூரம்? ஒரு காற்று பட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. இதை தூக்கி போடு, அதாவது வைக்காமல் விட்டுருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. சரி, இவங்க ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சதை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏங்க இது ரொம்ப அவமானமாக இருக்குங்க. எங்கள் ஊழியர்களே இதை ஏற்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூட முடியாதா? அவங்க கூட்டணி கட்சி, அவங்க மாநாடு, அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனால் இப்போ கூட்டணி கட்சிகள் அவரே சொல்கிறது மாதிரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறது மாதிரி அதில் கொள்கையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது தேர்தலுக்காகத்தான் சொல்கிறாரு. நான் இன்னைக்கு ஒருவேளை இதை யோசித்து அவங்கெல்லாம் பெரியாருக்கு எதிரானவங்க தானே, எனவே வைக்காமல் விட்டுருந்துருக்கலான்னு திரு எடப்பாடி பழனிசாமி யோசிச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு பெரியார் படத்தை தமிழ்நாட்டில் ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய ஒரு போராளியினுடைய படத்தை நீ எடுத்துருன்னு அவங்க சொல்லி எடுத்து வச்சிருக்கிறது இருக்கு இல்லையா, ரொம்ப அட்டூழியம். எடுக்க சொன்ன பாஜகவுக்கும் சரி, அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கும் என்னுடைய வலுவான கண்டனத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே சமயத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், எடப்பாடி பழனிசாமிகிட்ட இது தப்புங்கிறத மட்டுமாவது ஒரு ஃபோனில் சொல்லுங்கள், சமூக வலைத்தளத்தில் சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சுருக்கீங்க இல்லையா,
அதுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. தயவு செஞ்சு நான் எடப்பாடி பழனிசாமி அதை கேட்க மாட்டார், ஏன்னா அவர் மோடி சொல்கிறத தான் கேட்பார். ஆனால் அதிமுக தொண்டர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று நான் நினைக்கல. தயவு செய்து அதிமுக தொண்டர்கள் தான் இதை சரி பண்ணணும். நரேந்திர மோடி எடுக்க சொன்னதுக்கு நீங்கள் கண்டனம் தெரிவிக்கணும், நான் சொல்கிறதில்ல. அதே போல் எடப்பாடி பழனிசாமி அதை அப்படியே கேட்டுக்கொண்டு எடுத்ததற்கு அவரை நீங்கள் கண்டிக்கணும். இரண்டையும் செய்வீர்கள் என்று நினைக்கிறேன். இப்போ இந்த திருப்பூரங்குன்ற விஷயம்ல இப்போ ராவண படம் வந்து கரக்கலகம் ஊடகத்தை சார்ந்த தவம் தொடர் வந்து தயாரித்து தமிழரசன் 2 பேரும் தயாரித்து வெளியிட்டிருக்கிறாங்க. திரையிடலாம் நடக்குது. அவங்க அந்த படத்தை எடுக்கும்போது அந்த தர்கா இருக்குங்களே, மேலே இருக்க தர்கா, அங்கே பணி செய்கிறவங்ககிட்டலாம் கேட்கும்போது அந்த படத்தை நானும் பார்த்தா அந்த காட்சிகள்லாம் இருக்குது. அதாவது அவங்க லிட்டரலாக பயப்படுறாங்க தர்காவுக்கு ஏதோ நடக்கும். அன்னைக்கு 144 போட்டு தமிழக அரசு அதை தடுக்கலைன்னா கண்டிப்பாக இவங்க மேலே வந்து ஏதோ ஒரு அசம்பாதம் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் தற்காப்புக்கு திரும்ப அதெல்லாம் பண்ணியிருந்தா அது ஒரு கலவரமாக மாறிக்குன்றத பயத்தை பயங்கரமாக வெளிப்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூவாக இது இருக்குது. மறுபடியும் இந்த 2 நாள் இப்படி இருக்குது. நயனாந்தர் நாயகன் சொல்கிறதுனா மறுபடியும் வலியுறுத்துறேன்னா, அவர் அதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட பேச்சில் இந்து மக்களோட கனவு நிலவேறல விளக்கேறணுன்றது, மோடி வந்துட்டு போன பேருனாச்சும் அது நிறைவேறும்னு நான் நம்புறேன் அப்படின்ற ஒரு சமிக்கையை கொடுக்குறாரு. அது எங்கே போகும் தெரியல. இப்படிலாம் இந்த திருப்பூரங்குன்ற இஷ்யூ சீரியஸாக நடக்கும்போது இதை வந்து திமுக பாஜக சேர்ந்து அப்படி நடந்தா பிரதமர் வருவதை தடை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு மொத்தமாக எழும். ஒரு ஏற்கனவே கோர்ட்டில் இருக்க ஒரு இஷ்யூவில் ஒரு பிரதமர் நான் மதிக்க மாட்டேன், கோர்ட்டை அவங்க கையகப்படுத்தி பண்ணுறதுங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் நான் மதிக்க மாட்டேன்னு ஒருத்தர் அதை மீறி ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டு மக்கள் நரேந்திர மோடி தமிழகத்தில் நுழையாதீர்கள் என்று தடை விதிக்க வேண்டும். அவங்க முன்னால் நின்று ஃபைட் பண்ணணும். இது என்னமோ திமுகவுக்கும் பிஜேபிக்கு நடக்கிற போராட்டமா, இல்லை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் நடக்கிற போராட்டமா, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பிஜேபி என்கிற காட்டுமிராண்டி காலத்துக்கு தமிழகத்தை கொண்டு போக நினைக்கிற ஒரு கட்சிக்குமான போராட்டம். எனவே இது நமக்கான. நீங்க கேக்குறீங்க, இதை தான் வந்து தாவேக்கான்ற கட்சி சொல்லுது. திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் வந்து வாய் திறக்கல? எத்தனை முறைங்க திருப்பரங்குன்றம்? அது ஒரு இத்து போன இஷ்யூங்க. அது இது பாஜகவும் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு அரசியல் லாபத்துக்காக இப்படி ஒரு பிரச்சனையை பண்றாங்க. இது என்ன தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனை? அப்படி ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க ஊழலை மறைக்கிறதுக்காக அப்படி பேசுறாங்க. இது என்ன டெல்லி எலெக்ஷன் நடக்கும் போது அப்போ இது மடை மாத்துறதுக்காக பேசுறாங்க. திருப்பரங்குன்றம் ஒரு இத்து போன மேட்ரு அப்படின்னு சொல்லி தலைவர் விஜயம் பேசுறாரு, ஃபிலிக்ஸ் பண்றவங்க இவங்க எல்லாரும் இப்படி பேசுறாங்க. இத்து போன மேட்டர் இந்த வார்த்தையை அவங்கள தான் சொல்லி குறிப்பிட்டாங்க. ஃபிலிக்ஸே தான் குறிப்பிட்டாங்க. அதான் ஒரு இந்த நாடு மொத்தமும் பார்த்து கொண்டு இருக்கிற போது, உலகத்தில் இருக்க மீடியாலாம் இருக்கும்போது ஒரு மசூதியை தகர்த்தாங்க இல்லையா? தகர்த்தாங்கல்ல. ஒருத்தனாவது தண்டிக்கப்பட்டானா? இல்லை. உங்கள் உச்ச நீதிமன்றம், உங்கள் நாடாளுமன்றம், உங்கள் உயர் நீதிமன்றங்கள், உங்கள் மொத்த நீதிமன்றங்களும் இங்கே தான் பார்த்து கொண்டு இருந்தன. இது அப்படி ஒரு விஷயமா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், ஃபெலிக்ஸை விடுங்க, பாவம். அவர் தேசிய செய்தி தொடர்பாளர், இவர் கட்சியினுடைய தலைவர், இவருமே பாவங்க. இவருக்கு கருத்து சொல்ல நேரம் இருக்கிறது இல்லை. எப்பாவது வரும்போது எதையாவது சொல்கிறாரு, கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஒரு பயங்கர குட்டி கதை மன்னன் ஆயிட்டார். எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாம இருந்தாலே தலைவர்கள் அப்படி இருந்தாலே போதும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்ன்றாரு. எரியிற நெருப்பு எண்ணெய் மேலேயே எரிஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா, எண்ணெயில தாங்க அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஊத்துற தண்ணியே இவர் எண்ணெய்ன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதை அணைக்கிறதுக்கு போறவங்களும் இப்படி சொல்றாரு. எண்ணெயில பத்தி எரியும் போது நீங்க சும்மா இருந்தா போதும்னு சொல்றவர் தான் விஜய். அப்ப அவருக்கு வரலாறும் தெரியாது, பாஜகன்னா என்னன்னு தெரியாது. அவருக்கு என்ன, பாசிசமும் பாயசமும் ஒன்று. அவருக்கு என்ன, நடித்தா உச்சத்தில் இருக்கார், நாளைக்கே உச்சத்தில் போயிட்டாருன்னா 300 கோடி அவருக்கு கிடைக்கும். நாம் பேசுகிறது சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரம் குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். அவங்க 2 பேரும் பேசி வச்சு பண்ணுறாங்க. நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண வாங்கல, அவர் வரட்டும். நரேந்திர மோடி இப்படி இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு 2 பேரும் சேர்ந்து வச்சு பண்ணுறீங்களா? திருப்பரங்குன்ற மலைக்கு நரேந்திர மோடி போகக்கூடாது, ஒரு ஒரு அப்பீல் விட சொல்லுங்களேன். நயனார் நாகேந்திரன் இப்படி சொல்கிறது தப்பு, ஒரு கண்டனம் தெரிவிக்க சொல்லுங்களேன். சொல்ல முடியுது அவங்களால? ஏன் சொல்ல முடியலை? அது விவரம் இல்லைங்கிறதெல்லாம் இல்லை, பயம். நீங்கள் என்ன, அவர் என்னென்னவோ பேசுகிறாரு, குட்டி கதை சொன்னேன், அன்னைக்கு எதுவும் சொன்னார். பச்சக்குன்னு ஒரு அழுத்து எழுதுனா, ஒரு அழுத்துனா ஒரு பச்சக்கு தான் கேட்கும், 9 பச்சக்கா கேட்கும். அவர் அப்படி சொல்கிறாரு. அவர் என்ன தில்லா கெத்தா ஸ்டைலா 2 பாக்கெட்ல இருந்து சின்ன பையன்
அந்த சின்ன பையன்கிட்ட சொல்லணும், அந்த எந்த பையன் எடுத்துகிட்டு போனானோ அவன்கிட்ட சொல்லணும், சின்ன பையா உன்னை ஒருவேளை அந்த மாடு இவனையா போய் குத்த போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போயிருந்துருக்கலாம். பசிக்கிற மாடு என்ன செய்யும்? பசிக்கிற மாடு, யாராவது மாடு வளர்க்குறவங்ககிட்ட போய் கேளுங்க, பசிக்கிற மாடு புல் இருக்கிற இடத்த போய் பார்த்து போகும், வைக்கோல் இருக்கிற இடத்த பார்த்து போகும். 4 ரோடு சந்திக்கிற இடத்துல அது எப்படி மாட்டுக்கு லாடம் கட்டுவாங்க தெரியுமா? லாடம் கட்டுவாங்களா இல்லையா? கட்டுவாங்க. சரி, ரைட்டு. அது 4 சந்திக்கிற இடத்துல நின்று, அது அறிவில்லாத மாடால இருக்கும். சண்டைக்கு போகிற மாடு மண்ணை கிளச்சி வீசும். இவருக்கு யாரு கதை கூட அவர் நடிக்கிற சினிமால எல்லாம் எது காசுக்கு விற்கிற சினிமா இருக்குல்ல, அதுக்கு கதை நல்லா கேட்குறாரு. ஆனால் கலக்கிறதுக்கு வந்த இந்த நடிப்பு இருக்குல்ல, இது கேட்க மாட்டேன்றாரு. கொஞ்சம் கதையை நல்ல கதையாக கேட்டு அவர் சொன்னார்னா தான் தெரியும். அவர் ஏங்க அவரை நீங்கள் ஒரு சீரியஸ் பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருக்கோம், இந்தியாவினுடைய ஒரு எதிர்காலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இல்லை அவர் பேசுகிறதெல்லாம் இப்போ அவருக்கே ஒரு தனிப்பட்ட பிரச்சனைனாலும் இன்னைக்கு அது பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அது அவங்க ரசிகர்கள் அவங்களோட பிரச்சனையாக கருதிக்கிட்டு இன்னைக்கு சம்மந்தப்பட்டவங்களே தாக்குறது, அவங்க மனைவியாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள போய் தாக்குறது அப்படின்ற இல்லை அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆகுறாங்கல்ல அவரோட கருத்துக்கு. அதான் நீங்கள் நடிப்புக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள இதை சொல்லி கொடுக்கலைன்னா இது தான் தீரும். ஒரு பொண்ணு சொல்கிறாங்கல்ல, அது ரெண்டையும் இணைச்சே கூட சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். ஏன் பொண்டாட்டியாவே இருந்துட்டு போறோம். ரொம்ப கேஷுவலா அந்த அம்மா சொல்றாங்க. நீங்க கலாச்சாரத்தை எப்படி சீர்குலைக்கிறாங்கன்னு சொல்றோம்ல, அவங்க தானே சொல்லணும், டேய் இது தப்புடா அப்படி பேசக்கூடாதுன்னு. ஆனா அவங்க பெருமையா நினைக்கிறாங்க. ஒரு வீழ்ச்சி, இது ஒரு கல்ச்சுரலா ஒரு பெரிய டவுன்ஃபால் என்று தான் நான் நினைக்கிறேன். அவங்க என்னென்னவோ பேசுறாங்களே, எத்தனை தொகுதிங்கிறது தெரிய மாட்டேன்னுது, என்னன்னு தெரிய மாட்டேன்னுது. விஜய் 4 தொழில் நிற்பாருங்க, விஜய் 4 தொழில் நிற்பாருன்றாங்க. அதான் அது என்னவோ பாவம் அவங்க. ஆனால் அது ஒரு நம்மளை பிடித்த ஒரு அத்தனை பேரும் நம்ம எல்லாம் போருக்கு போயிட்டு இருக்கையில 4 பேர் நான் ஒன்றும் போரும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு எல்லாத்தையும் சிரிப்பு காட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்க, பின்னால் உட்காந்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ பெரிய டேஞ்சராக அவங்க வராங்க. அவங்கள என்ன சொல்கிறது? இல்லை, நீங்கள் வெறும் அரசியல் கட்சியாக மட்டும் கிடையாது, பண்பாட்டு ரீதியாக கலாச்சார ரீதியாக மக்களுக்கிட்ட அதை முன்னேறிய கலாச்சாரத்தை முன்னேறிய பண்பாட்டை விதைக்கிற வேலையும் செய்கிறீங்க. இப்படி ஒரு பெரிய இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னீங்க. அதேமாரி இந்த கரூரில் இறந்த ஒரு குழந்தையோட அம்மா கூட என் குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல விஜய குறைக்கூடாதுன்னு சொல்கிறதுன்றது ஒரு அவங்க கட்சி கட்டுப்பாடுகளே எதுவுமே கட்டுப்படாமல் எதனா ஒன்று சொல்லிட்டா போதும் தாக்கிடலாம் போய் எல்லாரையும் சொல்கிறோம். அது மூடத்தனம் தானே. நீங்கள் எவனாவது தின்னு போட்ட எச்சில்ல நீங்கள் பெரியாரோ அல்லது அம்பேத்கரோ அல்லது பொது உடைமை இயக்கங்களோ மூட நம்பிக்கைக்கு எதிரான போராட்டத்தை நடத்திட்டு இருக்கு. இப்போ கூட நீங்கள் கும்பகோணத்தில் அந்த ஏரியாவில் ஏதோ தொடர்ச்சி ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு ஒரு ஆள் யாகம் நடத்துகிறேன்னு நடத்திருக்கான் அந்த ஆஃபீஸர். அவனுக்கு என்ன ரைட் இருக்குன்னு தெரியாது. அப்போ இந்த மூட நம்பிக்கைக்கு எதிரான போராட்டத்தை நீங்கள் தொடர்ச்சியாக நடத்தவில்லை என்றால் நீங்கள் எப்படி எச்சில் இலையில் புரண்டா புண்ணியம் கிடைக்குன்னு நினைக்கிறாங்களோ அதே போல் விஜய பாராட்டினா விஜய் ஆட்சிக்கு வந்துட்டா எல்லாம் தீர்ந்துடும். சினிமாவில் பார்க்குறாங்கல்ல, ஒரு அடியில் அத்தனை வரையும் காலியா அப்படின்னு நினைக்கிறாங்க. தான் இவங்க ரேட் பண்ணுறாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணால் ஸ்டேஷனே பிளாஸ்ட் பண்ணுறோன்றாங்க. பிளாஸ்ட் பண்ணிடுவோம். சரி, என்னத்தை சொல்ல. ஆனால் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் இருப்பாங்கன்னு நான் யோசிச்சே பார்க்கல. நீங்கள் நார்த் இந்தியாவிலேருந்து நிறையா வீடியோஸ் வரும்போது நான் நினச்சிருக்கேன், ஐயோ இவ்வளோ பரிதாபமாக இருக்காங்களே. நம்ம ஊரில் அந்தளவுக்கு இல்லை, ஆனால் விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்கங்கிறது இருக்குல்ல, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அரசியலற்ற தன்மை இருக்குல்ல, அது பிற்போக்கு அரசியலின் உச்சம். பிற்போக்கு அரசியலுடைய உச்சம் தனியாக ஒன்று கிடையாது, அரசியலினுடைய பகுதி தான். அப்போ நீங்கள் அந்த அரசியலுக்கு எதிராக உங்கள் ஆட்கள்கிட்ட நீங்கள் சொல்லி கொடுத்தே வளர்க்கலைன்னு வச்சுக்கோங்க, இது நடக்கிறத தவிர்க்க முடியாது. அதில் ஏதோ ஐஆர்எஸ் படித்தவங்க போய் சேர்றாங்கன்றாங்க, அவர் ஐடி படித்தவங்க இருக்காங்கன்றாங்க. சரி, என்ன செய்ய? இதுதான் இந்தியாவுக்கு எழுதியிருக்குன்னா என்ன செய்ய முடியும்? அவர் பேசின போதே தெரிஞ்சிச்சுல முதல் கூட்டத்திலேயே, ஃபாசிசமா பாயசமானு. உலகத்தில் ஃபாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் பல பேர் உயிரிழந்திருக்காங்க, பல குழந்தைகள் கொல்லப்பட்டு உயிரோடு கொல்லப்பட்டாங்க, கேஸ் சாம்பரில் போடப்பட்டாங்க.
அவர் பார்க்குற சினிமா, அந்த சினிமாலேயே பார்க்கட்டுமே. நூரம்பர்க்குன்னு ஒரு விசாரணை பற்றிய ஒரு சினிமா இருக்குது, அவர் பார்க்கட்டும். அது என்ன சினிமா, அதை பார்த்தாவது புரிஞ்சுக்கிட்டாருன்னா, கதை நல்லா கேட்பார் தானே. இந்த கதையாவது நல்லா கேட்டு உள்வாங்கிட்டாருன்னா அவர் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும். இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.